மக்கள் சந்திப்பு இன்னும் நெருங்கி வரும் நிலையில மக்கள் சந்திப்பு இல்ல மக்கள் சந்திப்பு கண்டிப்பாக வர தேர்தல்கள் இந்த வாரத்துக்குள்ள இல்ல சில நாட்களுக்குள்ள எங்களுடைய பொதுச்செயலர் எல்லாத்தையும் எல்லா சூழ்நிலையும் ஆராய்ந்து வருகிறார். எந்த இடத்துல என்ன எங்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும், அந்தந்த ஊர்ல பெர்மிஷன் கிடைக்க வேண்டும், இதெல்லாம் எங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் இருக்கு. இதெல்லாம் ஆராய்ந்து விரைவில் எங்களுடைய பொதுச்செயலர் தேவையான அறிவிப்புகள் செய்வார். இல்ல ஒரு கட்சியில் இருந்து விட்டார்கள் என்பதற்காக அவர் ஊழல்வாதி கிடையாது. அவர் மீது எந்த களங்கமும் யாரிடமும் எங்களிடம் இருப்பவர்கள் யாருக்கும் எந்த களங்கமும் கிடையாது. இன்னொரு விஷயம், எங்களுடைய தலைவருடன் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பித்த பிறகு, எங்களுடைய தலைவருடன் சேர்ந்த பிறகு அவர்கள் என்ன எப்படி செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய தலைவரின் உத்தரவின் பேரெல்லாம் இருக்கும். அவருடன் எங்களுடைய தலைவருடன் பயணித்தால் இப்படிதான் பயணிக்க முடியும். இப்படி பயணிக்காமல் மாற்றி பயணித்தால் எங்களோட தலைவருடன் பயணிக்க முடியாது. அதை தான் இன்னைக்கு எங்க தலைவர் சொன்னார். அவர் மட்டுமல்ல, இங்க இருக்கிற அனைத்து தொண்டர்களும் அனைத்து நிர்வாகிகளும் இதே மாதிரி செயல்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டார். இது மாதிரியாக தெரிவித்து செயல்படும் ஒரே கட்சி, ஒரே தலைமை எங்களுடைய கட்சி. இது சட்டமன்ற தேர்தல். ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்கணும், இது சட்டமன்ற தேர்தல். எங்கெங்க பாரதிய ஜனதா கட்சி பத்தி பேசணுமோ அங்கங்க பேசிட்டு இது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கு சட்டமன்ற அளவில் யார் இங்க இருக்கிறாங்களோ, யாரு களத்தில் இருக்கிறாங்களோ அவர்களை பற்றி மட்டும்தான் பேச முடியுமே தவிர்த்து யாரை எதிர்த்து நாங்கள் இந்த அரசியலை எதிர்கொள்றோமோ இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்களை மட்டும் தான் பத்தி பேச முடியுமோ, இல்ல மற்ற எல்லாரும் பத்தியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நேரத்தில் பேசணுமோ அப்ப கண்டிப்பாக எங்களுடைய தலைவரின் குரல் முதல் குரலாக இருக்கும். பாஜகவும் பாஜகவும் அதிமுக கூட்டணி போட்டியிடுதுல தமிழ்நாடு. சொல்லுங்க. பாஜகவும் அதிமுக கூட்டணி தான் போட்டிடுறாங்க. அவங்களை பத்தி பேசணும். அந்த கூட்டணி கட்சியை பத்தி எங்களுடைய தலைவருடைய கருத்தை தெரிவித்து விட்டார். அதனாலதான் நாங்கள் திரும்ப சொல்றோம், எந்த இடத்திலையும் நாங்கள் எங்களுடைய தலைவர் சார்பாக, எங்கள் கட்சி சார்பாக எந்த இடத்திலும் எங்களுடைய தலைவர் காம்ப்ரமைஸ் பாலிசி செய்ய மாட்டோம். இல்லங்க, ஒருவர் மக்களுக்காக செய்யணும்னு நினைச்சப்ப அழுத்தங்கள் 360 டிகிரிலையும் வரதான் செய்யும். ஆனால் அதெல்லாம் எதிர்கொண்டு எங்களுடைய தலைவர் எதிர்கொண்டு இப்ப கரூர் சம்பவத்தில் ஒவ்வொரு இடத்திலும் எங்களுடைய தலைவரை முடக்க, கட்சியை முடக்க, எங்களுடைய கட்சியை செயல்படாமல் தடுப்பதற்கு எல்லா சூழ்நிலையிலும் பல எதிரிகள் இருக்கதான் செய்வாங்க. அதையெல்லாம் எதிர்கொண்டு எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்திலும், அதான் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் சொன்னதுல முக்கியமான விஷயம், எங்களுக்கு எல்லா சைடிலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் மக்களை சந்திப்பது, மக்களை எதிர்கொள்வது எந்த தயக்கமும் இருக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக இந்த தேர்தலில் வெற்றி பெறும்.